வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 7th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். மார்க்கெட் கதற அடிச்சிட்டானுங்க. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து 1100 பாயிண்ட் 1200 பாயிண்ட் நிஃப்டி வந்து டவுன்ல இருந்துச்சு. ஸோ எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு வந்து மினிமம் 4%, மேக்சிமம் 5 to 6% வரையுமே டவுன் ஆயிருக்கும். ஒரு வெர்டிக்கல் ஃபால். அதாவது இந்த ரணகலத்திலும் ஒரு குதூகலம் என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து 22,000 மேல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது குளோபல் லெவல்ல நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெட்டரா க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது சைனா மார்க்கெட்டு, ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு, இது எல்லாமே வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபால், அதாவது டீப் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பட் நம்ம மார்க்கெட் மட்டும்தான் வந்து லோல இருந்து ரெக்கவரி வந்திருக்குது. ஸோ நாம் வந்து பெட்டரா வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பெட்டரா க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுமா, இப்போ இருக்கிற சப்போர்ட் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட், அதாவது நம்ம டேரிஃப் ட்ரம்ப் சின்ராஸு ஏப்ரல் 2 அன்னைக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமே மார்க்கெட் இறங்குச்சு. 10th சைனா, அதாவது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே 20% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ல 34%. ஸோ டோட்டலாக வந்து 54% சைனாவுக்கு வந்து டேரிஃப் கொடுத்ததுனால சைனாக்காரன் சும்மா இருப்பானா? ஆனால் இந்த குளோபல் லெவலில் வந்து சைனா மட்டும்தான் வந்து யூஎஸ் கூட்ஸுக்கு வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. மற்ற எல்லா கண்ட்ரியுமே வந்து எங்களுக்கு பார்த்து ஏதோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு தான் வந்து எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களே தவிர, சைனாக்காரன் மட்டும்தான் வந்து எனக்கு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் நீ பண்ண வேணாம், உன்னுடைய பொருளுக்கு நான் 34% வரி வச்சுட்டேன் அப்படின்னு போல்டா அடிச்சது யாரு அப்படின்னா சைனாக்காரன். ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து வெர்டிக்கல் ஃபால். ஓகேங்களா? அதாவது யூஎஸ்ல வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வரும்போது மார்க்கெட் வந்து அவ்வளவு ஒரு இம்பேக்ட் ஆகல. பட் இந்த சைனா வந்து டேரிஃப் அதிகப்படுத்துனதுனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபால். சைனா மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 வருஷத்துல இல்லாத ஒரு ஃபால் வந்துருக்குது. இன்னைக்கு 1997 வந்த ஃபால், அதுக்கப்புறமா இப்போ தான் இன்னைக்கு தான் வந்து 13%, 14% அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப், சைனா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுனால யூஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து வெர்டிக்கல் ஃபால். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே வந்து சைனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மார்க்கெட்ல லைவ்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபால் வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால நிஃப்டி அன்னைக்கு வந்து நல்லா டவுன்ல தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டவ் வந்து 5.5% டவுன்ல இருந்துச்சு. நாஸ்டாக் 6%, S&P 500 6%. அதாவது யூஎஸ்ல இருக்கிற 3 மெயின் இண்டெக்ஸ், டவ், நாஸ்டாக், S&P 500, இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து பியர் மார்க்கெட் அப்படிங்கிற டெரிட்டரிக்குள்ள வந்துருச்சு அப்படின்ட்டு ப்ளூபர்க்ல வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாங்க லாஸ்ட் ஃப்ரைடேவே. அதாவது யூஎஸ் உடைய மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே, அதாவது நாஸ்டாக்ல இருக்கிற ஆல்பாபெட், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், டெஸ்லா, எல்லா கம்பெனிகளுமே வந்து கதற இறங்கிடுச்சு. வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ், யூஎஸ் உடைய வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிட்டு 45ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் வந்து ட்ரம்ப் வந்து இந்த குளோபல் லெவலில் மார்க்கெட்லாம் இறங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது ஒரு நெகோசியேஷன் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு இதுவும் பண்ணல. என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நாம வந்து மெடிசனும் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு வெர்டிகல் ஃபால். ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஆல்மோஸ்ட் 8% டவுன் ஆயிருக்குது. அதாவது 2023 ஜூனுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு தான் வந்து ஒரு ஒர்ஸ்ட் ஃபால். ஹேங்சங் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து 13.2% டவுன் ஆயிருக்குது. இது வந்து 1997க்கு அப்புறமா வந்து ஒரு ஒர்ஸ்ட் ஃபால். தைவான் இண்டெக்ஸ் இன்னைக்கு 9% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஷாங்காய் இண்டெக்ஸ் 7%. ஸோ இந்த குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுன் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மோர் தென் 700 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுன்ல இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் 850 பாயிண்ட்ஸ், 900 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுன் இருந்துச்சு. பட் ப்ரீ மார்க்கெட்ல வந்து 1200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது 21,900, ப்ரீவியஸ் லோ 21,950 பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து வந்த லோ வந்து பார்க்கும்போது 21,743.65. ஓகேங்களா? ஸோ அந்த லோ பிரேக் பண்ணிட்டு அனதர் 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. பட் இந்த ரணகாலத்திலும் ஒரு குதூகலம் என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டு
லோவில் சஸ்டெயின் ஆகல, 21,950க்கு கீழே க்ளோஸ் ஆகல, அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்குது. 21,750, 22,100, 21,800, அகைன் வந்து க்ளோசிங்கில் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் 22,200. பேங்க் நிஃப்டி வந்து சொல்லவே தேவையில்ல, லைக் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2,300 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 49,300 ஓப்பன் ஆகிட்டு 50,000. ஓகேங்களா. இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸு 2.95% தான் டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா. குளோபல் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வந்து பெட்டராக க்ளோஸ் ஆயிருக்குது. 73,137 வந்து செட்டில் ஆகுது. நிஃப்டி 3.24% டவுன் ஆயிருக்குது. 742 பாயிண்ட்ஸு 22,161 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் இருந்துச்சு. பர்டிகுலராக வந்து மெட்டல் இண்டெக்ஸ் 7%, பிஎஸ்சி பேங்க், எனர்ஜி, ஐடி, ஸோ எல்லா இண்டெக்ஸுமே வந்து 3% வந்து 7% வரைக்கும் டவுன் ஆயிருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் லோவில் இருந்து பவுன்ஸ் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 5 to 6% டவுனில் இருந்தது. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 3% to 4% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் அப் ஆயிருக்குது. 66% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 23ல வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்துருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கால் அண்ட் புட்டில் வந்து ஹெவியாக ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அவுட் ஆஃப் த மணி, அதாவது ஃபார் அவேல இருக்கிற அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட்டு கூட வந்து இன்னைக்கு வந்து ஹெவி ப்ரீமியத்தில் இருக்கும். ஓகேங்களா. ரைட், இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். சம் முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ ஒரு கிராஷ் ஆயிருக்கிறதுனால லைக் சம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு டாடா குரூப் ஆஃப் கம்பெனியில் மட்டும் 1 lakh crore அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இறங்கி இருக்குது. மெயினாக வந்து ட்ரெண்ட் இன்னைக்கு மோர் தென் 15% டவுன் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா டிசிஎஸ், டைட்டன், டாடா கன்சியூமர், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே வந்து வெர்டிகல் ஃபால். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கோல்ட்மேன் ஷேர்ஸ் வந்து சைனாவுடைய ஜிடிபி வந்து 0.7% டவுன் ஆகும், 34% டேரிஃபுங்கிறனால அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து யூஎஸ் இன்வெஸ்டர்ஸோடைய பில் ஆக்மேன் அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து மக்கள்கிட்ட இருந்து கான்ஃபிடென்ஸ் வந்து இழந்துட்டாரு. அதே மாதிரி குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா லீடருங்கிட்ட இருந்து கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு, ட்ரம்ப் மேல இருந்த கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பிட்காயின் இன்னைக்கு வந்து 8% டவுன் ஆயிருக்குது. $76,000 சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி மோர்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 7.1% டவுன் ஆயிருக்குது. இது வந்து 2008ல் இந்த லெமான் பிரதர்ஸ் கொலாப்ஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து ஃபால் வந்துருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து தைவான் இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹைலேருந்து 21% டவுன் ஆயிருக்குது. அதாவது பிஆர் மார்க்கெட்டுக்கு வந்துருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அதுக்கப்புறமா வந்து தாய்லாந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டெம்பரரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ஷார்ட் செல்லிங் எல்லாமே. ஓகேங்களா. கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து ₹2 பெர் லிட்டருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது க்ரூட் வந்து நல்லாவே இறங்கி இருக்குது. இதனுடைய பெனிஃபிட்டு நமக்கு மக்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெனிஃபிட் நாங்கள் எதுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்? ஆயில் அண்ட் கம்பெனி மட்டும் எப்படி சம்பாதிக்கலாம்? அவங்களுக்கு ₹2 போடு எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு ஆயில் அண்ட் கம்பெனிக்கு வந்து ₹2 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ க்ரூட் ஆயில் இறங்கும் போது அதனுடைய பெனிஃபிட் வந்து மக்களுக்கு கொடுக்கல இந்த கவர்மெண்ட். அதுக்கடுத்து வந்து அதாவது 11 o'clock 12 o'clock அரௌண்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 20 லட்சம் கோடி வந்து டவுன் ஆயிருந்துச்சு. பட் க்ளோசிங்கில் வந்து சம் ரெக்கவரி வந்ததுனால 13 லட்சம் 14 லட்சம் கோடி நெட்டாக வந்து டவுன் ஆயிருக்குது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். பிரெண்ட் க்ரூட் வந்து இப்போ வந்து $63 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. இது வந்து 4 year லோவுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 600 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்குது. நல்லா ரெக்கவரி வந்துருக்குதுங்க. நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 1200 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வந்து 1500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 600 பாயிண்ட்ஸ் வந்துருக்குது. அதே மாதிரி ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்லாம் வந்து ஒரு ஷார்ப் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. 3% வந்து 4% வரையும் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா. ரைட், எஃப்ஐஸ் டேட்டா இன்னும் அப்டேட் ஆயிருக்கு. அது 4:30க்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை. இன்னைக்கு மண்டேவும் இல்லை, டியூஸ்டேவும் இல்லை. வெனஸ்டே தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது. அதாவது 0.25% வந்து ரேட் வந்து கட் பண்ண போகிறதா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது.
ஓகேங்களா. அன்னைக்கு நைட்டு வந்து FOMC மினிட்ஸ் இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து அந்த 21,950 சொல்லியிருந்தேன், அந்த லெவலையும் இன்னைக்கு பிரேக் பண்ணிச்சு. பட் ஒரு ஹாப்பி என்னன்னா அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க சப்போர்ட் நான் அந்த சப்போர்ட் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல. 21,950 வந்து 21,750 இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷன் டே வந்து லோ. பட் குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெட்டராக க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த ஏதாவது ஒரு நியூஸ் சின்ராஸ் டேரிஃப் ட்ரம்ப் வந்து நான் வந்து நெகோசியேஷன் பண்ணுறேன், நான் வந்து இந்த டேரிஃப் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணலான் இருக்கிறேன், இல்லை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன், அந்த மாதிரியான ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே யூ டர்ன் அடிக்கும். அவர் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தாவே போதும், மார்க்கெட் எல்லாமே ஏறிடும். ஓகேங்களா. ஒருவேளை இல்லை இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன், இன்னமும் வந்து நான் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மறுபடியும் அடிச்சு சாத்தி விடுவாங்க. ஸோ நம்ம டேரிஃப் ட்ரம்ப் வந்து சைலண்டாக இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னும் வேற எந்த நாடுகள்லாம் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் இந்த லெவல் தான். ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கேப் இருக்குது. அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 22,900, இன்னைக்கு ஓப்பனிங் வந்து 22,000. ஸோ இந்த 900 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது 22,200. ஸோ இன்னும் ரிமைனிங் வந்து 700 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. இந்த கேப் வந்து ஃபுல் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறணும். ஸோ என்னோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து 23,000 தான் இருக்குது. 22,900 வந்து 23,000 தான். சப்போர்ட்டு 21,950 வந்து 750. ஓகேங்களா. ஸோ வொலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி, வெனஸ்டே வந்து RBI பாலிசி, தேர்ஸ்டே நமக்கு வந்து மகாவீர் ஜெயந்தி ஹாலிடே, ஃப்ரைடே மார்க்கெட்டு ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸ் இல்லை ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்களுக்கு வந்து இப்போ வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எபோவ் 20க்கு மேலே இருக்குது, அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு. ஆப்ஷன் பையர்ஸ் நல்லா பண்ணலாம், அதாவது ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறவங்க நல்லாவே வந்து ட்ரேட் பண்ணலாம். லைக் ஸ்கேல்பிங் ட்ரேட் மீன்ஸ் வந்து ஒரு லாட் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து அதுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இல்லை நான் வாங்கிட்டேன் 10 ரூபா லாபத்துக்கு உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு 100 ரூபாய் இறங்குற வரையும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. 10 ரூபா லாபத்துக்கு உட்காடுறீங்க அப்படின்னா 10 ரூபா ஸ்டாப் லாஸுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ வொலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும், ரொம்பவும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன், அக்யூமுலேட் பண்ணலாம், நல்ல ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. ஓவராலாக வந்து பாருங்கள், கால் சைடு ஆல்மோஸ்ட் 19 crores இருக்குது, புட்டு சைடு 11 crore இருக்குது. ஸோ மார்க்கெட்டு வொலட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. சென்செக்ஸ் அதே மாதிரி தான், எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். என்னோட லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இந்த சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. சம் இம்பார்ட்டண்ட் நியூஸ் எல்லாமே வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். அந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதாங்க கேப்பு. இந்த கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா நிஃப்டி வந்து 22,900 வரணும். கண்டிப்பாக இந்த கேப் வந்து ஃபில் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,500 தாங்க காட்டுது. 22,500 தான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,000 தென் 21,800 இதுதான் வந்து சப்போர்ட்டாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50,400. 50,400க்கு மேலே போச்சுன்னா 51,000. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49,500 தென் 49,200. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.